கேரள மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு கேரள மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா கோரிக்கை விடுத்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 68வது பிறந்த நாளையொட்டி கேரள மாநில அஇஅதிமுக சார்பில் பாலக்காடு அடுத்த கோட்டை மைதானம் பகுதியில் நேற்று பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு கேரள மாநில தேர்தல் பொறுப்பாளரும் தமிழக அமைச்சருமான திரு SP வேலுமணி தலைமை வகித்து சிறப்புரையாற்றினார். அப்போது கேரள மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களுக்கு கேரள மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கிய கடிதத்தை அமைச்சர் திரு வேலுமணி வாசித்தார். கேரள மாநில வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பு வேண்டுகோள். வணக்கத்துக்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான என் தருமை உடன்பிறப்புகளே, எனது அருமை வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதய தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் பேரியக்கம் இந்திய அரசியல் வானில் மக்கள் நலன் காக்க உழைப்போருக்கெல்லாம் வழிகாட்டும் விண்மீனாக வலம் வந்து கொண்டிருக்கும் பொன்னான தருணம் இது. கடந்த கால் நூற்றாண்டுக்கு மேலாக என்னுடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிகழ்த்தி வரும் எண்ணற்ற சாதனைகளில் ஒன்றாக அண்மையில் கேரள மாநில உள்ளாட்சி தேர்தலில் கழகத்தைச் சேர்ந்த 6 பேர் வெற்றி பெற்று நிகழ்த்தி இருக்கும் வரலாற்று சாதனை தொடர வேண்டிய பொறுப்பு உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கேரள மாநிலத்தில் நடைபெற இருக்கும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிறுத்தக்கூடிய கழகத்தினுடைய வேட்பாளர்களுக்கு அவர்கள் அனைவரையும் மகத்தான வெற்றி பெறச் செய்து உங்கள் அனைவருடைய தலையாய கடமையாக கொண்டு கண்துஞ்சாமல் தேர்தல் பணியாற்றிட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இக்கூட்டத்தில் கேரள மாநில கழக செயலாளர் திரு AL பிரதீப், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு AK செல்வராஜ், நடிகர் சிங்கமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.